அவரோட இன்டர்வியூஸ் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாரு. மூவி காட்ன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாரு. அவர் என்ன ரெஃபர் பண்றாருன்னா, அது மூவி காடா இருக்கலாம், ரியல் காடா இருக்கலாம், யூனிவர்ஸா இருக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட் கால் இட். அவர் என்ன சொல்றாருன்னா, சில சமயம் நீங்க இமேஜினே பண்ண முடியாத, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத, நீங்க பிளானே பண்ண முடியாத சில ஆக்சிடென்ட்ஸ் வந்து செட்ல நடக்கும். ஆனா அது வந்து மூவி காட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். அதை அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க அவருக்காக வேலை செய்யணும். அவருக்காக நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிலேட் பண்ணுறேன். இந்த படத்தில் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கிஃப்டாக வந்து நிறைய விஷயங்களை அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் இன்ஃபினிட்டி, சேஸ் இன்ஃபினிட்டியோட காஸ்டிங்கை வந்து அவர் வந்து ஒரு பெரிய கிஃப்டாக சொல்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு இல்லாமல் படமே இல்லை அப்படின்றது வந்து நிறைய இடங்கள்ல அவர் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப யூனிக்கான ஒரு முகம். எஸ். ஸோ அது ரொம்ப வருஷமாக தேடி இன்ஃபேக்ட் அந்த படத்துக்கு வந்து காஸ்டிங்க்கு வந்து ஆஸ்கர் கிடச்சதுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் வந்து காஸ்டிங் கிடச்சிது. அந்த பர்டிகுலர் சேஸ் இன்ஃபினிட்டியோட காஸ்டிங் வந்து ஐ ஃபீல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னதுமே அதுதான். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எனக்கு சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், அது நான் படத்துல ஏதோ ஒரு விதத்துல நான் அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியெல்லாம் எனக்கு நம்புறதுல பிரச்சனை இல்லை. ஆல் திஸ் ஐ கேன் கெட் ஆன் போர்டு வித்.